ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சேனைகளின் கர்த்தர், the Lord of host என்று சொல்லப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆயிரம் நாமங்கள்ல இது ஒரு நாமம். இது ஹீப்ரூல எப்படி சொல்லப்படுகிறதுனா ஜெகோவா சபயோட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜெகோவா அப்படின்னா நமக்கு தெரியும் தேவனை குறிக்கிற ஒன்று. சபயோட் அப்படிங்கிறது பாருங்க ஆர்மீஸ், சேனைகள், படைகள், இதற்குரிய அவர் தலைவராக இருக்கிறார். ஆர்மீஸ், ஹோஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. அது ஏன் அப்படின்னா தேவன் பாருங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் அவர் ஆயிரம் தேவதூதர்களை உண்டாக்கி அவர்களை வைத்து எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணி செய்கிறவராக இருக்கிறார். அவர் பாருங்க சர்வத்தையும் சிருஷ்டிக்கிறவரா இருக்கிறார். அப்ப இன்னைக்கு கூட ஆவிக்குரிய மண்டலத்துல அவர் பேச்சை கேட்டு செயல்படுறதுக்கு எத்தனையோ கோடி 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 தூதர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து அவரை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றி கொண்டிருக்கிறாங்க. கேருபீன்கள், சேராபீன்கள் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட வகையிலே நம் தேவன் சேனைகளின் கர்த்தரா இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்துல ஒரு மனிதனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எல்லா பாவங்களையும் சாபங்களையும் செய்து இன்றைக்கு அவர் ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தாவாக இந்த உலகத்துல எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு வானோர் புதலத்தோர் எல்லாவற்றிலும் பாருங்க இன்னைக்கு பரலோகம், பூலோகம், பாதாளம் எல்லாவற்றிலும் நம்பர் 1 நாமமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இந்த தேவன் தான் நம்மளுடைய சேனைகளின் கர்த்தர், நம் ராஜா. இந்த தேவனை பற்றி பாருங்க வேதத்துல நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சங்கீதம்ல 24:9-10 பாருங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யாரை பத்தி சொல்லுது? நம் தேவனை பற்றி. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அந்த சேனைகளின் கர்த்தர் பாருங்க நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவர். ஏதோ நம்ம தேவன் பரிதாப அப்படியே ஒரு சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்காருன்னு இல்லைங்க. அவர் சிங்காசனத்திலே ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவர் உண்மையிலேயே பாருங்க ஒரு சேனைகளின் கர்த்தர். அவர் சிலுவையில கூட தன்னை வாலண்டியர் ஒப்பு கொடுக்கிறாரு. அப்ப கூட அவர் நீ ராஜாவான்னு கேக்குறாங்க, அவர் அடிக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, என் ராஜ்யம் ஒருவேளை அந்த நேரத்துல செயல்பட்டு இருந்தா நீங்க இப்படி பண்ணதுக்கு என்னுடைய வேலையாட்கள் உடனே வந்திருப்பாங்க. யார சொல்றாரு? தேவ தூதர்கள் வந்திருப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனா நான் மக்களுக்காக, இந்த மக்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்காக என்னை கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன். அந்த தேவன் பாருங்க நமக்காக எப்பொழுதும் யுத்தம் செய்கிறவர் இருக்கிறார். நமக்காக தேவ தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார், விடுவிக்கிறவரா இருக்கார், நம்ம ஹெல்ப் பண்ண வைக்கிறவரா இருக்காரு. எலிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கும் போது அவருக்கு பாருங்க எதிரான விஷயங்கள் நடக்கும்போது ராஜா பாருங்க மொத்த மிலிட்டரியும் அனுப்பி எலிசாவை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்பிடுறாங்க. அப்போ அவர் பாருங்க மலை மேல உட்கார்ந்து இருக்கிறார், தன் வேலைக்காரரோட தூங்கிட்டாங்க. காலையில எந்திரிச்சு வேலைக்காரன் பாக்குறான், மலையை சுற்றிலும் பாருங்க ராஜா மொத்தமா அவங்க மிலிட்டரி இறக்கி வச்சுட்டு ரெடியா இருக்கிறாங்க. அந்த எலிசா ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு அவ்வளவு பேர், அவ்வளவு தூரம் ராஜாவுக்கு பயம். ஆனா வேலைக்காரன் பார்த்துட்டு போய் எலிசாவை எழுப்பிங்க பாருங்க இவ்வளவு தூரம் ஆபத்துல மாட்டிக்கிட்டோன்னு சொல்றாங்க. ஆனா எலிசா பார்த்துட்டு சொல்றாரு, கர்த்தாவே இவன் கண்களை திறந்து விடுங்க. ஏன் அப்படி சொல்றாரு? அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். ஏன்? இந்த சேனைகளின் கர்த்தர் தன்னுடைய அந்த தாசனை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய சேனைகள் அனுப்பியிருக்காரு. அப்ப கண்களை திறந்து பார்த்தா அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களிலும் தேவ தூதர்கள் இறங்கி அதுக்கும் மேல ஆக்ரோஷமா எலிசாவை தொட்டு பார்க்கட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் அவங்க கர்ச்சிக்கிறவர்களை போல ரெடியா இருந்தாங்க. அத வேலைக்காரன் பாக்குறான் பாருங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குது தெரியும்? அந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றி உண்டாகுது எலிசாக்கு. இந்த தேவன் தான் உங்கள் தேவன். உங்க வாழ்க்கையில உங்களை எல்லாவற்றிலும் தன்னுடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்காக அவர் யுத்தம் செய்து அவர் பவர்ஃபுல்லா தன்னுடைய பவரை வெளிப்படுத்தி உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்காரு. பயப்படாதீங்க. அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக எதுவும் வைக்காது. ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. ஓ சேனைகளின் கர்த்தாவே, ஓ எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம் அப்பா. இதெல்லாம் அறிந்து கொள்ள ஒரு கண்களை திறந்து விடுங்க தகப்பனே. நீங்கள் பட்சத்தில் இருக்கிறேன், நாங்கள் பயப்படும் மனுஷன் விரோதமா என்ன செய்வான், எது எங்களை என்ன செய்ய முடியும்? இயேசு நாமத்தினாலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டது.